ப்ரெக்னென்சி டைமில் எப்படி தூங்கணும்? எல்லா டைமும் லெஃப்ட் சைட் மட்டும்தான் படுத்து தூங்கணுமா? ஸ்ட்ரெயிட்டாகவே படுக்கக்கூடாதா? ஏன் அப்படி படுக்கக்கூடாது? இது மாதிரி நிறைய டவுட்ஸ் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், நான் டாக்டர் அபிநயா விஜயகுமார். நான் ஒரு டாக்டர் அண்ட் பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி கோச். ஸோ இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சி ஸ்லீப்பிங் பொசிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எல்லா டைமே லெஃப்ட் லேட்ரல் சைட், அதாவது இடது பக்கம் தான் திரும்பி படுக்கணுமா ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்தேவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் தாராளமாக ஃப்ளாட்டாக படுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. எப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி படுக்கணும் அப்படின்னா ஒரு 16 வீக்ஸ்க்கு மேலே, ஓகேங்களா, ஒரு 4th மந்த் முடிஞ்சு 5th மந்த் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து ப்ரெக்னென்சி எண்டு வரைக்கும் சைட்ஸில் படுத்தா பெட்டர். ஓகேவா? லெஃப்ட் மட்டும்தான் படுக்கணும்னு கிடையாது, லெஃப்ட் ஆஸ் வெல் இஸ் ரைட், ரெண்டு சைடுமே படுக்கலாம். ப்ரிஃபரபிளி லெஃப்ட். ஏன் அப்படின்னா அந்த யூட்ரஸ்க்கான பிளட் ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் லெஃப்ட் சைடில் படுக்கும்போது அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இருக்குது. ஓகேங்களா? ஏன் 16 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து லெஃப்ட் லேட்ரல் படுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ளாட்டாக படுக்கலாம். பட் ஆனால் 16 வீக்ஸ்க்கு மேலே தான் சைட்ஸில் படுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்ப்பப்பை, அதாவது ப்ரெக்னென்சி டைமில் கர்ப்பப்பையாக இருக்கட்டும் பாப்பாவாக இருக்கட்டும், ப்ரெக்னென்சி வீக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட சைஸும் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் கர்ப்பப்பை வந்து ரொம்ப சின்னதாக உங்களோட கைப்பிடி அளவு தான் இருக்கும். ஸோ இடுப்பெலும்புக்குள்ளே, அதாவது பெல்விஸ் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இடுப்பெலும்புக்குள்ளே தான் இருக்கும். இதனால வேற எந்த உறுப்புக்கும் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் இதுவே வந்து ஒரு 16 வீக்ஸ் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீக்ஸ்க்கு மேலேயே கொஞ்சம் கர்ப்பப்பை வந்து இடுப்பெலும்புலேருந்து மேலே வந்திருக்கும். 16 வீக்ஸ் வரும்போது உங்கள் தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற அளவுக்கு, ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்து கர்ப்பப்பை வளர்ந்துருக்கும். ஸோ 16 வீக்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னுமே சைஸ் பெருசாயிட்டே இருக்கும். அண்ட் வயரில், அதாவது அப்டமன்னு சொல்லுவோம், வயரில் வந்து மற்ற உறுப்புகளை எல்லா பகுதியிலையும் தள்ளி தனக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடையாது, ஏற்கனவே அங்கே ஆக்குப்பை ஆயிருக்கிற உறுப்புகளை எல்லா பக்கமும் தள்ளி ப்ரெஷர் கொடுத்து தான் இது வளர்ந்து வருது. சரிங்களா? ஸோ அப்போ 16 வீக்ஸ்க்கு மேலே யூட்ரஸாக இருக்கட்டும், உள்ளே வளர்கிற குழந்தையாக இருக்கட்டும், வெயிட்டும் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் ப்ரொலாங்டாக, அதாவது நான் சொல்கிறது 1 மினிட் 2 மினிட் கிடையாது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல் நைட் நீங்கள் ஃப்ளாட்டாக படுக்கும்போது இந்த யூட்ரஸோட மொத்த வெயிட்டும் பின்பக்கமாக விழும். ஸோ பின்பகுதியில், அதாவது இந்த யூட்ரஸ்க்கு பின்பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, வயரில் வந்து அப்டாமினல் அயோட்டா, இன்ஃபீரியர் வெனா கேவா அப்படின்னு சொல்லி 2 மேஜரான ரத்த குழாய்கள் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ரத்தத்தை கொண்டு போகிறதுக்கும், இன்னொன்று வந்து கெட்ட ரத்தத்தை கொண்டு போகிறதுக்கும். ஸோ இதை வந்து இந்த யூட்ரஸோட வெயிட் ஃபுல்லாக அமுக்கும் போது என்ன ஆகும்னா பிளட் சப்ளையில் கொஞ்சம் இன்டர்ஃபியரன்ஸ் வரலாம். மெயினாக யூட்ரஸ்க்கு போகிற ரத்த ஓட்டத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரலாம். இதனால் நமக்கும் பிரச்சனை, ப்ளஸ் யூட்ரஸ்க்கு பிளட் சப்ளை கம்மியாக போகும்போது பாப்பாவோட க்ரோத்தும் எஃபெக்ட் ஆகலாம். இந்த ஒரு ரீசன்னால தான் 5th மந்த்லேருந்து, ஓகே, 4 முடிஞ்சு 5th ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து ப்ரெக்னென்சி எண்டு வரைக்கும் சைட்ஸில் படுக்கிறது பெட்டர். ஆனால் அப்பயுமே 1 to 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ எதனால சொல்கிறோன்றது தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே உங்களோட கைனகாலஜிஸ்ட் இல்லை டாக்டர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு கிளாரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப பிளைண்டாக குருட்டுத்தனமாக என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆப்வியஸ்லி அவங்க வந்து சயின்டிஃபிக்காக தான் சொல்ல போகிறாங்க, பட் எதனாலன்றது ஆஸ் அ மதராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நம்மளோட நல்லதுக்காக தான், நம்மளோட ரத்த ஓட்டத்துக்காக தான், பாப்பாக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ சைட்ஸில் படுக்கும்போது லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா யூட்ரஸ்க்கு போகிற பிளட் சப்ளை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் 2 சைட்ஸ்லுமே படுக்கலாம். ஒரே சைடில் படுத்தாலும் ஒரு சைடடாக பாடி பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 சைட்லையும் மாறி மாறி படுக்கலாம். படுக்கும்போது உங்களோட முட்டியை கொஞ்சம் மடக்கி வயிறு பக்கமாக மேலே பார்த்த மாதிரி கொஞ்சம் மடக்கி படுக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு பிளட் ஃப்ளோவும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ப்ளஸ் ஸ்பைனில் கொஞ்சம் கம்ப்ரெஷன் ரிலீவ் ஆகும். பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த பொசிஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்காக ப்ரெக்னென்சி பில்லோஸோ இல்லை நார்மல் பில்லோஸை கூட ஒரு 3-4 பில்லோஸ் எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் முன்னாடி 2 முட்டிக்கு நடுவில் கொஞ்சம் ஹக் பண்ணுற மாதிரி பின்னாடி பேக் சப்போர்ட்க்கு எக்ஸ்ட்ரா பில்லோஸ் வச்சு படுக்கிறது பெட்டர். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோஸ் பற்றி மேற்படி டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் வர வீடியோஸில் அதை கிளாரிஃபை பண்ணுறேன் அண்ட் கமெண்ட்ஸ்லேயே கூட ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே மாமிஃபைட்.